ஒருவர் ஒரு வேலையை நன்றாக செய்ய சக்தி பெற்றவர் என்று சொன்னால் அந்த வேலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வேலையில் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அறியாமை காலத்திலே மக்காவிலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்தது. ஜம்சம் நீருடைய பொறுப்பு பனு ஹாஷிம் என்ற ஒரு கோத்திரத்தாரத்திற்கு இருந்தது. காபாவுடைய வாசலை திறப்பதும் பூட்டுவதும் அதனுடைய பொறுப்பு பனு ஷைபா என்று ஒரு கோத்திரத்தார் அவர்களிடத்தில் இருந்தது. பனு ஷைபா அந்த கூட்டத்தாரிடம்தான் சாவியும் இருந்தது. பனு ஷைபாவுடைய கூட்டத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா என்று ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் சாவி இருந்தது. அவர் வாரத்திலே 2 நாள் காபாவை திறப்பார்கள், திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும். ஒரு நாள் காபாவை திறக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னாளுடைய நிகழ்வு. பெருமானார் அவரிடத்திலே கேட்பார்கள், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுப்பா, நான் உள்ளே போய் தொழுது விட்டு வருகிறேன். அவர்கள் முடியாது என்று மறுத்து விடுவார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு நாள் வரும், இந்த சாவி என்னுடைய கையில் இருக்கும். அந்த நாள் இந்த சாவியை யாருக்கு கொடுப்பது என்ற அதிகாரமும் என்னிடத்தில் இருக்கும். இதை கேட்டு உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னார்கள், அப்படி ஒரு நாள் வந்தால் அந்த நாள் குறைஷியுடைய குறைஷிகளுக்கு அழிவை தருகிற நாளாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். நாயகம் உடனடியாக சொல்வார்கள், இல்லை, அந்த நாள் குறைஷிகளின் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிற நாளாக, கண்ணியத்தை அளிக்கிற நாளாக அந்த நாள் இருக்கும் என்று சொன்னார்கள். அல் ஹைர் சாவியை கொடுத்த மறுத்து விட்டார்கள். ஹிஜ்ரி 8 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். அந்த நாள் காபாவுக்கு உள்ளே போய் சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் 360 சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. காபாவுடைய சுவர்களில் எல்லாம் காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் சில உருவங்களை வரைச்சி வைத்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம் எல்லாமே சுத்தம் செய்ய வேண்டும். சாவி வாங்குவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள், போய் சாவி வாங்கிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் இப்னு தல்ஹா அவரிடத்தில் சென்று சாவியை கேட்கிறார்கள். அங்கு ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தான் உன்னிடத்தில் சாவி இருக்கும், அதற்கு பிறகு இந்த சாவிக்கு சொந்தக்காரன் நான், என்னுடைய குடும்பத்திற்கு இந்த சாவி வந்துவிடும் என்று சொல்லி சாவியை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை திறந்து ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்று காபாவை சுத்தம் செய்து 2 ரக்காத் தொழுகை தொழுது முடிந்ததும் வெளியே வருவார்கள். வெளியே அலி ரலியல்லாஹு அன்ஹு தயாரான நிலையில் இருக்கிறார்கள். ஏன்? சாவி வாங்குவதற்காக. சாவி வாங்க வேண்டும். இனிலிருந்து இந்த சாவி என்னுடைய குடும்பத்தார் இடத்திலே தான் இருக்கும். மக்கா வெற்றி அடைந்து விட்டது. ஆனால் பெருமானார் வெளிவரும் பொழுது இந்த ஆயத்தை ஓதி கொண்டே வருகிறார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹு தஆலா ஆணையிடுகிறான். என்ன ஆணை? என்ன கட்டளை? அமானிதங்களுக்கு அவர்களுடைய உரியவரிடம் அந்த அமானிதத்தை நீங்கள் கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே கேட்டார்கள், ஐனா உஸ்மான் எங்கே? உஸ்மான் இப்னு தல்ஹாவை ஒரு நேரத்தில் சொல்வார்கள், என்னை ஏன் அழைத்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை, ஆனால் நான் போனேன். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்ன அழகான வார்த்தை உஸ்மான் இப்னு தல்ஹாவை அறிவிக்கிறார்கள், அல் யௌம யௌமு பிர்ரின் வ வஃபாயின். உஸ்மான், இன்று நல்லறம் செய்கிற நாள், இந்த நாள் நல்லறம் செய்கிற நாள், வாக்குறுதியை காப்பாற்றுகிற நாள். அப்போதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், என்னிடத்தில் சாவியை கொடுங்கள், நாங்களே வைத்துக் கொள்வோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹா அவரிடத்தில் கொடுத்து சொல்வார்கள், ஹுசூஹா ஹாலிதத்தன் வ தாலிதா. உஸ்மான், நீங்கள் இந்த சாவியை பிடிங்கள், நிரந்தரமாக இந்த சாவி உன்னிடத்தில் தான் இருக்கும், உங்களுடைய குடும்பம் தான் இருக்கும். இப்போது வரை அந்த சாவி அவர்களுடைய குடும்பத்திலே தான் இருக்கிறது. பனு ஷைபாவுடைய கோத்தரத்தாரிடம் தான் இந்த சாவி இருக்கும். யார் இந்த சாவியை அந்த குடும்பத்தாரிடம் இருந்து பிரிக்க நாடுகிறாரோ அவர் அநியாயக்காரங்களாக இருப்பார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு
கொடூரங்கள் அவர் செய்திருப்பார். பெருமானாருக்கு உள்ளே செல்வதற்காக அனுமதி தரவில்லை. ஆனால் பெருமானாருடைய நற்குணம், இதற்குத்தான் வஃபா என்று சொல்லுகிறோம். இது போன்ற நற்குணங்களால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தரும்.